ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹர்ஷிகா மாம் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, தங்கமயில் டிஜிகோல்டில் வந்து என்னென்ன டவுட்ஸ் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு பார்ட் 2 வீடியோ தான். ஆல்ரெடி பார்ட் 1 போட்டிருப்பேன். அது வந்து லேட்டாக ஆகிடுச்சு. ஒரு 10 days பிஃபோர் நான் போட்டிருந்தேன். நடுவில் கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ்னால வந்து நான் வந்து செகண்ட் பார்ட் போட முடியல. இப்போ நான் ரெகுலராக வந்து வீடியோஸ் போட ஆரம்பிச்சிட்டேன். நம்மளோட கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா வந்து என்னென்ன வீடியோஸ் வேணும் அப்கமிங்லன்னு சொல்லிட்டு நான் கேட்டிருப்பேன். யார் யாருக்கு என்னென்ன வீடியோஸ் வேணும்னு சொல்லுங்கள். இல்லைன்னா நான் கொடுத்ததுலேயே வந்து உங்களுக்கு எது வேணுமோ சொல்லிட்டு அதை வந்து ஓட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் அப்கமிங்கில் நான் போடுறேன். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டிஜிகோல்டில் வந்து எப்படி வந்து சேவிங்ஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு வீடியோ இருக்குது, அதை பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பார்ட் 1ல் வந்து என்னென்ன டவுட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ இருக்கும், அதையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து ரெஃபர் டு என் எப்படி வந்து சேவிங்ஸ் வந்து பண்ணுறது, அது வந்து எப்படி ஒரு ட்ரிக்காக பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்குது. நீங்கள் இப்போ தான் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அக்கா, நான் காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட். வீட்டில் கொடுக்குற மணியை வச்சு நான் சேவ் பண்ணுறேன். இதில் நான் எந்த ஸ்கீமில் போடலாம் கன்ஃபியூஸாக இருக்குது. தங்கமயிலில் போடலாமா இல்லை போத்தீஸில் போடலாமா என்று கேட்டுருக்காங்க. நான் வந்து அதிலே சொல்லிட்டேன். இதில் வந்து நான் இப்போயே சொல்கிறேன், இது வந்து எந்த ஒரு ப்ரொமோஷன் கிடையாது. நான் சேவ் பண்ணுறது வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா வந்து தங்கமயிலில் வந்து 5% வந்து பெனிஃபிட்ஸ் தராங்க. இன்னொரு சப்ஸ்கிரைபரும் கேட்டிருக்காங்க, அதையும் பார்த்துடலாம். போத்தீஸ் டிஜிகோல்ட் ஸ்கீமில் மோர் பெனிஃபிட் தென் தங்கமயில். தே ஹேவ் கிவ் 7% பெனிஃபிட் வேர் தேர் தங்கமயில் இட்ஸ் 5% அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க. இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து போத்தீஸில் வந்து 7% பெனிஃபிட் தராங்க, தங்கமயிலில் வந்து 5% பெனிஃபிட் தராங்க. பெனிஃபிட்ஸ் என்னவோ கொஞ்சம் டிஃப்ரென்ஸு. ஆனால் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் 2 ஆப்பையும் யூஸ் பண்ணும்போது தங்கமயில் ஆப் வந்து கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்குது. ஏன்னா வந்து அது ஃப்ரெண்ட்லி யூஸியாக இருக்குது. நம்ம போட்டால் எவ்வளோ அமௌண்ட் வந்து நமக்கு வந்து பெனிஃபிட்ஸ் வருது அந்த மாதிரிலாம் தெரியுது. ஆனால் வந்து போத்தீஸில் வந்து அந்த பெனிஃபிட்ஸ்லாம் கொஞ்சம் டக்குன்னு தெரிய மாட்டேது. நம்ம எவ்வளோ பே பண்ணுறோன்னு சொல்லிட்டு அது வந்து நமக்கு வந்து தெரிய மாட்டேது. அது ஒன்று தான் எனக்கு வந்து டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்குது. மீதி ரெண்டுமே பார்த்தா சேம் தான். உங்களுக்கு எதில் போடணும்னு நினைக்கிறியோ அதில் போடலாம். இன்னொருத்தவங்க கேட்டிருக்கிறாங்க, எனக்கு 2 பேபி இருக்குது, தங்கமயிலில் போடுவா போத்தீஸில் போடலாமா சிஸ்டர் அப்படின்னு கேட்டுறாங்க. இப்பயும் சொல்கிறேன், இது எல்லாமே உங்களோட ஆப்ஷன் தான். நாங்கள் இந்த மாதிரி ஸ்கீம் இருக்குதுன்னு மட்டும் தான், நான் இல்லாமல் என்ன மாதிரி போடுற யூடியூபர்ஸ் நிறைய பேர் வந்து இந்த மாதிரி ஸ்கீம் இருக்குது நாங்கள் போட்டிருக்கிறோம் அப்படின்னு மட்டும் தான் சொல்லுவாங்களே தவிர நீங்கள் போடுங்கன்னு சொல்லிட்டு யாரையும் நாங்கள் வந்து கொடுக்குறதில்ல. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போட்டுக்கோங்க. மேம், இந்த மாதிரி கேஷ் போட்ட 1 year ஆனதும் கம்பல்சரியாக கோல்டு வாங்கலாமா, இல்லைனா வந்து எத்தனை இயர் வேணாலும் வெயிட் பண்ணலாமா வாங்கலாமா, இதை கொஞ்சம் சொல்லுங்கள், எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். இது என்னன்னு கேட்குறாங்கன்னா, இப்போ நான் இந்த வருஷம் போட்டுட்டு நான் வந்து இந்த வருஷம் முடியும் போது 11 monthsக்கு அப்புறம் எடுக்கணுமா, இல்லைனா வந்து 2-3 வருஷம் கழிச்சு எடுக்கலாமான்னு கேட்குறாங்க. நீங்கள் 11 months தான் நமக்கு வந்து க்ளோசிங் பீரியடு. 330 daysக்கு அப்புறம் வந்து நம்ம எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். அவங்க வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ண மாட்டாங்க. மேம், இந்த ஆப்பில் நேம் நம்ம டிரான்சாக்ஷன் அமௌண்ட் ஹிஸ்ட்ரியை எப்படி பார்க்கணும்? ஈஸி தான்ப்பா, ஒன்றும் இல்லை. நீங்கள் என்ன அமௌண்ட் பே பண்ணுறீங்க இந்த இடத்துல வந்து நமக்கு எல்லாமே தெரியும். இதில் வந்து நீங்கள் டச் பண்ணுங்கள். டச் பண்ணிவிட்டு ஸ்க்ரால் பண்ணுங்கள். ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா வந்து நம்ம எவ்வளோ அமௌண்ட் போடுறோன்னு சொல்லிட்டு இதிலே காமிக்கும் பாருங்கள். இதுதான் வந்து ஈஸியாக நீங்கள் வந்து பார்க்குறது. இதில் என்ன வந்து நான் டிப்ஸ் சொல்லலாம்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் சேவ் பண்ணுறீங்க அமௌண்ட்டை, சேவ் நவ் கொடுக்குறீங்களா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் நம்ம ஃபிகர் வரும் 100லேருந்து அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கும். இப்போ 100 இருக்குது. இப்போ பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து 0.03. இப்போ வந்து நான் 70 ரன்னிங்கில் வந்து 0.75 பெனிஃபிட்டில் இருக்கிறேன். இப்போ வந்து நம்ம சேவிங்ஸ் பண்ணும்போது 100 இப்படி சேவிங்ஸ் பண்ணாமல் இந்த ரவுண்ட் ஆஃப் ஃபிகராக வந்து கிராமாக சேவ் பண்ணுங்கள். இப்போ வந்து இந்த இடத்துல வந்து 100 rupees இல்லை 200 rupees போடுறீங்க அப்படின்னா இப்போ எவ்வளோ வருது பார்த்தீங்கன்னா 0.025 இருக்குது. இதை வந்து 0.30 முடிக்கணும்னா இப்போ வந்து 240 போட்டால் 0.3 வருது. ஆனால் இதை விட கம்மியான அமௌண்ட் போட்டால் வருதான்னு பார்த்தீங்கன்னா 32 போட்டிங்கன்னா வரல, 33 போட்டால் வருது பாருங்கள். 233 போட்டாலும் 0.03 வருது, 240 போட்டாலும் 0.03 வருது. ஆனால் நம்ம வந்து 233 போட்டே வந்து க்ளோஸ் பண்ணிங்கன்னா அதே சேம் அமௌண்ட்டு தான் நமக்கு வருது. நமக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக எந்த கிராமும் வந்து சேராது. 240 போட்டாலும் எக்ஸ்ட்ராவாக எந்த கிராமும் சேராது. அப்போ எதுக்கு நம்ம காசை வேஸ்ட் பண்ணணும்? 233 போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கிராமாக ஆட் ஆகுறதுல பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஆஃபாக அந்த 233 தான் உங்களுக்கு வந்து பெனிஃபிட்ஸில் வந்து ஆட் ஆகுது. 2 rupees ஆட் ஆகி 235 வருது. இது நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா இந்த இடத்துல ரவுண்ட் ஆஃப் ஆக்குறீங்க. ரவுண்ட் ஆஃப் ஆக்கும் போது வந்து நம்ம வந்து எவ்வளோ ரவுண்டாக போடாமல் அமௌண்ட்டு இந்த மாதிரி வந்து 233, 234 அந்த மாதிரி போடுங்க. உங்களுக்கு எந்த அமௌண்ட் போடுறீங்களோ, சப்போஸ் நீங்கள் 1000 ரூபாய் போடுறது இருந்தால் 1000 ரூபாய் போடாமல் 1100, 1010, 1020 அந்த மாதிரி போட்டு இந்த இடத்துல வந்து ரவுண்ட் ஆஃப் ஆக ஃபிகர் வர மாதிரி முடிக்கிற மாதிரி பாருங்கள். அது மாதிரி போட்டிங்கன்னா நமக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக கிராமும் சேவ் ஆகுது. நம்ம அமௌண்ட்டும் வந்து நிறைய வந்து வீணாகாமல் போகும். இது வந்து நான் வந்து இது மாதிரி தான் இப்போ போட்டுட்ருக்கிறேன் லேட்டஸ்ட்டாக. அது நீங்கள் பண்ணுறது இருந்தால் ட்ரை பண்ணுங்க.
ஹிஸ்ட்ரி எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்க, அதுக்கும் சொல்லிட்டேன். தென் பார்த்தீங்கன்னா 24 கோல்டு வாங்கலாமா இல்லைன்னா 22 கோல்டு தான் நமக்கு தருவாங்களா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கிறாங்க. நம்ம சேவ் பண்ணுறது 22 தான் சேவ் பண்ணுறோம். நீங்கள் 24 பர்ச்சேஸ் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் ஷோரூமுக்கு போகும்போது இல்லை கஸ்டமர் கேருக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. சிஸ்டர், நான் இப்போ 1500 பே பண்ணியிருக்கிறேன், எனக்கு 1 இயர் ஆச்சு, காசு கொடுப்பாங்களா? சான்ஸே இல்லை. காசு எப்போவுமே வந்து ரிட்டர்ன் ஆப்ஷன்ஸ் கிடையாது. நீங்கள் வந்து கோல்டாக இல்லை சில்வராக எதெல்லாம் வேணால் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், தர உங்களுக்கு வந்து காசாக திருப்பி தர மாட்டாங்க. அதிகபட்சம் எத்தனை கிராம் வாங்கலாம், லிமிட் அளவு ஏதாவது உள்ளதா? அவங்க லிமிட்டுன்னு எதுவும் மென்ஷன் பண்ணலை, லிமிட்டை பற்றி எதுவும் சொல்லலை அவங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் போடுற அமௌண்ட் எவ்வளோ கிராம் ஆனாலும் சேவ் பண்ணுங்கள். நீங்கள் ஜுவல்லரியாக வாங்க போனாலும் சரி, இல்லைனா காயினாக வாங்க சொன்னாலும் அவங்க எந்த ஒரு லிமிட்டும் கொடுக்கல. சிஸ்டர், எனக்கு ஜிபே இல்லை, நான் எப்படி பே பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க. ஜிபே இல்லைனா உங்ககிட்ட வந்து கண்டிப்பாக வந்து டெபிட் கார்டு இருக்கும். ஏன்னா வந்து ஏடிஎம் போடுறதுக்கு டெபிட் கார்டு இருக்கும், அந்த ஆப்ஷன் வந்து அதில் இருக்குது. டெபிட் கார்டு மூலமாக கூட நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணலாம். ஏதோ ஒரு ஆப்ஷன் வந்து சேவ் பண்ணி தான் ஆக போகிறோம், அதனால் வந்து எப்படி வேணால் சேவ் பண்ணலாம். தென் ரெஃபர் டு எயின் எப்படி பண்ணுறதுன்னு கேட்டிருந்தாங்க, அதுக்கு எப்படின்னு பார்த்துடலாம். இது வந்து இப்போ 100 rupees வரைக்கும் நமக்கு வந்து பெனிஃபிட்ஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயிலில் கொடுத்துருக்குறாங்க. யாருன்னா நீங்கள் ரெஃபரன்ஸ் பண்ணிங்கன்னா சொல்லிட்டு சைடில் 3 ஆப்ஷன் வருது. அதை நீங்கள் கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு வருது. இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து இந்த ஷேர் ஆப்ஷன் இருக்கும், அந்த ஷேர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா என்னுடைய ஐடி வரும் பாருங்கள், DIG60624. இதை வேணால் நான் கம்யூனிட்டி போஸ்ட்லேயும் அது வந்து பின் கமெண்ட்லேயும் தரேன், கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. இந்த நம்பரை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை வந்து ஷேர் வாட்ஸ்அப்பு, இமெயில், எப்படி வேணால் எந்த ஒரு சோஷியல் மீடியாவில் வேணால் நீங்கள் வந்து ஷேர் பண்ணலாம். ஷேர் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா ஒரு மெசேஜ் வரும். இந்த மாதிரி தங்கமயிலில் வந்து நம்ம வந்து ஜாயின் பண்ணால் 100 rupees ரெஃபரன்ஸ் பண்ணால் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. அதை நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணும்போது டேரெக்டாக போய் எங்கே நிற்கும்னா ப்ளே ஸ்டோரில் போய் நிற்கும். அந்த ப்ளே ஸ்டோரில் நிற்கும் போது நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் டேரெக்டாக டவுன்லோட் கொடுக்கக்கூடாது. நீங்கள் வந்து அதை வந்து ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணிவிட்டு அகெயின் வந்து நம்ம இந்த மெசேஜ் கொடுத்தோம் தெரியுமா உங்களுக்கு, வாட்ஸ்அப் ஆர் வந்து ஏதோ ஒரு சம்திங் வந்து மெசேஜ் கொடுத்தோம்ல, அந்த மெசேஜ் அகெயின் வந்து கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஃபில்லிங் ஷீட் மாதிரி ஒன்று வரும். அதில் வந்து உங்கள் நேமு, உங்களுக்கு ரெஃபரன்ஸ் பண்ணவங்க யார், அவங்களுடைய கோடு என்னன்னு கேட்கும். அதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா தான் வந்து உங்களுக்கு வந்து ரெஃபரன்ஸ் ப்ரோக்ராம் வந்து ஆட் ஆகலைங்கன்னு சொல்லிட்டு சக்ஸஸ்ஃபுல் சொல்லிட்டு வரும். இல்லைனா வராது. நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறாங்க, அதை நிறைய பேர் டவுட் மெயிலில் வர கேட்டிருக்கிறீங்க. இதை நான் சொல்லணும்னு நினச்சிட்டே இருந்தேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் கொடுத்தேன் பட் எனக்கு வரல சிஸ்டர், எப்படி நான் வந்து டவுன்லோட் பண்ணுறது? இதுதான்ப்பா. ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஷேர் பண்ணிவிடுங்க உங்களோட லிங்க்கை வந்து ஏதோ ஒரு வாட்ஸ்அப், ஏதோ ஒரு சோஷியல் மீடியாவில் வந்து அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. ஷேர் பண்ண உடனே அதில் கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக ப்ளே ஸ்டோருக்கு போகும். ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு அகெயின் வந்து ப்ளே ஸ்டோரில் கொடுத்த இல்லையா அந்த ஆப்பையே வந்து ஓப்பன் பண்ணாமல் அகெயின் வந்து நீங்கள் கொடுத்த மெசேஜில் வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணும்போது ஒரு ஃபார்ம் ஃபில்லிங் மாதிரி வரும். அந்த ஃபார்ம் ஃபில்லிங்கில் வந்து இந்த ரெஃபரன்ஸ் ப்ரோக்ராமுடைய கோடு அதில் நீங்கள் கொடுத்து ஓப்பன் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து அந்த 100 rupees ரெஃபரன்ஸில் வரும். நிறைய பேர் வேணால் வந்து ட்ரை பண்ணி எனக்கு வரலைன்னு சொல்லியிருக்கிறீங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். மோஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ எனக்கு தெரிஞ்ச டவுட்ஸ் எல்லாமே சொல்லிவிட்டேன். சப்ஸ்கிரைபர் கேட்ட டவுட்ஸையும் நான் சொல்லிட்டேன். எனக்கு வந்து இன்னும் சேவிங்ஸ் முடியலப்பா. நான் சேவிங்ஸ் முடிஞ்சோன்னா கண்டிப்பாக வச்சு பில் டீட்டெயிலோடு போடுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். தங்கமயில் டிஜிகோல்டு ஓப்பன் பண்ணாதவங்க லிங்க் தரேன், டவுன்லோடில் கண்டிப்பாக வந்து பாருங்கள். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், நீங்களும் டவுன்லோட் பண்ணி 100 rupeesலேருந்தே சேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.